ஏன்னா இந்த அணியில் வந்து நான் பேசி பழக்கம் இல்லை. நான் ஏசி தான் பழக்கம். ஏசுனா இப்போ அப்படியே ட்ரெண்ட் ஆகிடும். அதான் பயமாக இருக்குது. இப்போ இதாக ஜாக்கிரதையாக பேசின அறிவாளி அணின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள்லாம் வந்து முதியோர் அணியா, மூத்தவர் அணி. ஆக மூத்தவரும் இருக்க வேண்டும், ஆற்றலும் இருக்க வேண்டும், ஆற்றல் அணியும் இருக்க வேண்டும். ஆற்றல் அணி இளைஞர் அணி, அறிவாளி அணி இந்த ஐடி வங்கி அணி. ஆக இவர்களெல்லாம் வழி நடத்துவது மூத்தோர் அணி. ஆக எல்லாம் சேர்ந்தா 26 நம்ம அணி. 26 நம்ம அணி. எல்லாம் சேர்ந்து ஆற்றலும் அறிவும் முதியோரும் இணைந்து பணியாற்றினால் நான் 26 நம்ம அணி தான். அதுக்கு முன்னோட்டமாக நம்முடைய ராஜா அவர்கள், ராஜா எப்போதும் அவர் நாங்கள் அண்ணா தான் பேசணும். ஆக வயசு சின்னவர் தான். ஆக இந்த இடம் இங்கே உலக நாடுகளெல்லாம் சென்று அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், எங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. அதனால தான் இப்போது நல்ல ஆற்றலாக எங்கள் ஐடிவிங்கை மண்டல வாரியாக நடத்தி இந்த தினம் பெருமை சேர்த்து 26க்கு ஃபவுண்டேஷன் நடத்துகின்றார்கள். அதுக்கு நான் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்துள்ள சுற்றுலாத்துறை அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் நண்பர் ராஜேந்திரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முன்னிலையேற்று மூத்தவர்கள் இங்கே முன்னிலையேற்று உரையாற்றி அமர்ந்துள்ள எஸ்.ஆர். சிவலிங்கம் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய வீரபாண்டியார் அவருடைய மண்ணில் வீரபாண்டியாருடைய தளபதிகளாக இருந்தவர்கள் ராஜேந்திரனும் உண்டு, சிவலிங்கமும் உண்டு. ஆக அந்த சிவலிங்கம் அவர் இங்கே வந்திருக்கின்றார்கள். மரியாதைக்குரிய டிஎம்எஸ் அவர் எப்படி அவர் பேச்சை நாங்கள் வந்து அவர் பேச்சை கேட்கக்கூடியவன். அவர் எப்படி செயல்படுத்த ஸ்கெட்சு போட்டு வேலை செய்கின்றவர். ஆக ஸ்கெட்சு போட்டு எப்படி பணியாற்றணும், அந்த ரூட்டுக்கு மேப்பு, அந்த மேப், இந்த மேப்பெலாம் போட்டு ஆக எல்லாத்தையும் வெற்றிகரமாக ஆகி கடைசியாக அவரும் 75,000 ஓட்டில் தட்டுமாறி அடிக்க வேண்டியது நிலைமை வந்து போச்சு. ஆக தருமபுரிக்கு அவர் சீனியர். தருமபுரியில் எப்படி நடக்கும், என்ன நடக்குன்னு அவர் தான் நீங்கள் பிடிச்சிட்டு உடனே ஆளை விட்டா போதும் வந்து இப்போ நான் மாட்டியிருக்கேன் தருமபுரியில். ஆக அவர் வேடிக்கை பார்க்கிறார்கள். இருந்தாலும் அவருடைய தருமபுரி வெற்றிக்கு அவருடைய மாவட்டமும் அவருடைய தொகுதி மேட்டூரும் கிட்டத்தட்ட 4000 வாக்குகள் கூடுதல் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பையும் தந்தார்கள். இந்த நிகழ்ச்சியுடைய வரவேற்பு ஆற்றிய அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிக்கெல்லாம் வர வேண்டும் என்று இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் தருண் அவர்கள் தருமபுரி தொகுதியில் எப்படி பணியாற்றினார் என்பது எனக்கு தெரியும். நல்ல உணர்வு, அதான் இன்வால்மெண்ட். எதுவுமே இன்வால்மெண்ட்டாக பணியாற்றினால்தான் நாம் சக்ஸஸ் ஆக முடியும். அது ஐடிவிங்க நீங்கள் இன்வால்மெண்ட்டோட பணியாற்ற வேண்டும். அந்த அளவுக்கு பணியாற்றி அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார்கள். அதுக்கு ராஜா அவர்களும் அதுக்கு வர வேண்டும். ஏன்னா நான் இந்த மாவட்டத்தை சார்ந்தவன் இல்லை, நான் பொறுப்பு தான் இந்த தருமபுரிக்கு. இருந்தாலும் உங்களெல்லாம் சந்திக்க வேண்டும். ஐடியில் வந்தால் இப்போ வந்து நான் என்னை செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தாவே நான் கடுப்படிப்பேன். அது எப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஃபோட்டோ ஏன்னா எடுக்கலைங்கிற நிலைமை வந்து போச்சுப்பேன். ஏன்னா அது ட்ரெண்ட் ஆகுது. நாங்களாம் நோட்டீஸ் கொடுத்து தண்ணி கொடுப்பான் காலையிலேருந்து வறட்சியாக இருக்குது, என்னன்னு தெரியல. ஆக இப்போ வந்து நம்முடைய பொதுப்படைத்துறை அமைச்சர் வேலு அவர்கள் அவரை வந்து உங்கள்கிட்ட வந்து நல்லா கைத்தட்டு வாங்கிட்டார். அவர் ஸ்கோர் எடுத்துட்டார். அவர் பேச்சாளர். நம்மளாம் பேச்செல்லாம் அவ்வளோ பழக்க முடியாது. ஆக இந்த நிகழ்ச்சியிலே வந்து நம்முடைய ராஜா அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்கள் தருமபுரி மாவட்ட செயலாளர்கள் தடங்கம் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய பழனியப்பன் அவர்களுக்கும் இங்கே பேசி சென்றுள்ள மாவட்ட செயலாளர்களுக்கும் இப்போது இங்கே அமர்ந்திருக்கின்ற
நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் மதுரா செந்தில் அவர்களுக்கும் மற்றும் வேறு யாருக்குங்க தகவல் தொழில்நுட்பணியின் ஐடிவிங்களுடைய எனக்கு யாரும் பழக்கம் இல்லை. ஆமாம், மாநில நிர்வாகிகளுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் வருகை தந்துள்ள அனைத்து கழகத்துடைய முன்னோடிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆற்றல் மிகுந்த அணி வெற்றிகரமாக பணியாற்ற வேண்டும். ஏன்னா இப்போ வந்து நேற்று தினம் முதல்வர் பேசியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் ஊரில் பூத்தில் ஓட்டு வாங்கினா போதும். ஃபஸ்ட்டு என்னுடைய கோரிக்கை என்னென்னா, சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக இருக்கின்ற அவங்க ஊரில் ஒரு எலிஜிபிள் மார்க்கை வைக்கலாம். ராஜா, நீ ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கோ. அவர்கள் இப்போ ஒரு கேண்டிடேட்டு கேட்குன்னா எல்லாம் பணம் கட்டிடலாம். அவன் சொந்த ஊரில் அங்கே வாக்கு அதிகமான வாக்கு பெற்றவர்களுக்கு சீட்டுக்கு முன்னுரிமை என்று தலைமை கழகம் அறிவிக்கும். ஆக இதையெல்லாம் இந்த செய்தி அதே போல் இப்போ அறிவாளி அணி இப்போ ஒரு நல்ல பெயர் சூட்டியிருக்கிறார்கள். ஆக அறிவார்ந்த அணி நல்ல செயல்பட வேண்டும். ஏனென்றால் இப்போ இந்த காலம் இப்படி மாறி போச்சு. இப்போ உங்களுடைய கையில் இளைஞர்களுடைய கையில் இருக்கிறது. இப்போ நானாக வந்து இப்போது நானே விரும்புகிறேன். இப்போ ஏன்னா இப்போலாம் எனக்கு இந்த பின்னால் கேமரா வச்சுட்டு பின்னால் போகிற ஐடிங் வச்சுட்டு போகிற பழக்கம் இல்லை எனக்கு. ஆக இப்போ நம்மளும் அது போல் இருக்கணுமோ? ஏன்னா நம்முடைய செய்கின்ற பணி அந்த அளவுக்கு மக்கள் முன்பே எடப்பாடி இப்போ வாயாலே இது வடை சுட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ எடப்பாடி வாயாலே வடை சுட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம சாதனை செய்யவில்லை, நம்ம ஆட்சி வந்து 3 ஆண்டு காலத்து சாதனை செய்யவில்லை என்று அங்கே முழு இங்கே ஒரு என்ன சொல்ல இல்லை முழு பூசணிக்காக வந்து சோத்தில் மறைக்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். 1,18,00,000 பெண்களுக்கு இந்த மாதம் பணம் கொடுத்தது எடப்பாடி ஆட்சியிலையா நம்ம ஆட்சியிலையா என்பதை நாம் சுட்டி காட்ட வேண்டும். ஒன்றுமே செய்யாதவன், கொள்ளையடித்தவன் இன்னைக்கு வந்து நம்மளை செய்யவில்லை என்று அவன் குற்றம் சுமத்துவதை நம்முடைய தோழர்கள் அதுக்கு பதிலளிக்க வேண்டும். ஏனென்றால் 1,18,00,000 பெண்களுக்கு இன்றைய மாதம் பணம் வருகிறது. அதே தவ புதல்வன், அதே மகளிருக்கு என்ன பணம் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் பேர் என்ன சொல்லு, அது உன் வாயால் வரணும். அதுக்காக சொன்னேன். அது உன் வாயால் வரணும். 1,18,00,000 பெண்கள் எந்த பெண்களுக்கே கொடுக்குறோம்? என்ன கொடுக்குறோம்? இதில் எடப்பாடி ஆட்சி சாதனை நடந்ததா? எடப்பாடி செஞ்சதா? நம்முடைய முதலமைச்சரை தரக்குறையாக பேசுகின்றார்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். ஒரு முன்னாள் அமைச்சர் பேசுகின்றார். அந்த ஊடகத்திலே நீங்கள் தான் அதை முறியடிக்க வேண்டும். இது போன்ற செயல்களையெல்லாம் முறியடிப்ப கருவியாக நம்முடைய தோழர்கள் நீங்கள் பணியாற்ற வேண்டும். நீங்கள் சொல்ற நாமும் வீரனாக இருக்க வேண்டும், நாம் கொள்கை வீரனாக இருக்க வேண்டும். அத்தகைய அடிப்படை உணர்வை பெற்று நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.